செய்திகள். சிங்கப்பெருமாள் கோவில் ஒரக்கடம் ரயில் நிலையங்களுக்கு இடையே 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 40% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நிலவி வரும் வறண்ட வானிலையின் காரணமாக நாளை முதல் 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இயின் புதிய திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆந்திரா, நாகாலாந்து, ஒடிசா, தெலுங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் கூடுதல் நிதி உதவிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகை இம்மாத இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் மக்கள் குறைதீர் முகாம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக தனியார் தங்க சுரங்கம் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் கர்னூல் மாவட்டத்தில் அமைகிறது. மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை கார்களில் மலையேறி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா கும்பமேளா நீட்டிக்கப்படாது என்று பிரயாக்ராஜ் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் டெஸ்லா நிறுவனம் இறக்குமதி செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்ய தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ICC ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தற்பொழுது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சி இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை EDIITN வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள மீன் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணியை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார். எலக்ட்ரானிக்ஸ் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஜப்பானை சேர்ந்த மொரட்டா மேனுஃபேக்சரிங் நிறுவனம் சென்னையில் ஆலை அமைக்கிறது. தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுத உள்ள விடைத்தாளில் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியத்தின் சார்பில் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1893 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 28 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 712 குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். வேலூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பிற்காக கம்பிவேலியை அகற்றிவிட்டு 10 கோடியில் கற்களால் சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் அருகே குடிநீர் இணைப்பு குழாய் பாதிப்பிற்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது துவாரப்பாலகர் கற்சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களில் 100ற்கு 90% மேல் நிறைவேற்றி உள்ளோம் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் அவர்கள் பதவியேற்றார். தமிழகத்தில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு தேவையான 6 கோடி பாமாயில் பாக்கெட்கள் மற்றும் 60,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒப்பந்தம் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவிற்கு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே ஜூன் மாதம் முதல் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் சென்னையில் அதிநவீன வசதியுடன் 10 காவல் உதவி மையங்களும் 24 ரோந்து வாகன சேவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 498 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் வணிக வரித்துறையில் ஜனவரி 31ஆம் தேதி வரை 1,13,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரிகளில் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவாளர் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக கத்தார் மன்னர் இந்தியா வருகை தந்துள்ளார். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் சொந்தமாக CBSE பள்ளியை நடத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். கோபாலபுரத்தில் 7,79,00,000 ரூபாயில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை வருகின்ற 25ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியாவும் கத்தாரும் தங்கள் கூட்டுறவை வலுப்படுத்தும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. சென்னையில் சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை சிறப்பு முகாம் வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை விமான நிலையத்திற்கு அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள், நவீன மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 4 புதிய அவசர ஊர்திகள் வாங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 18 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி திணிப்பை அதிமுக ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி மற்றும் மதுரையில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் சட்டப்பேரவையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்டோ கட்டண உயர்வு தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை பீச் செங்கல்பட்டு இடையே AC மின்சார ரயில் இன்னும் 15 நாட்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், மேலும் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நாகை இலங்கை இடையே வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணி வசிக்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆளெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.